Taste the Daily. கோவையில் 8ஆம் தேதி நடைபெறவுள்ள மனித சங்கிலி போராட்டம் தொடர்பான ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது காண்போம். தயாரா இருக்காங்க. மிகப்பெரிய கூட்டணி எடப்பாடி தலைமையில கண்டிப்பாக நிச்சயமாக அமையும் என்ற மாற்று கருத்தில். ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகங்கள் இனி மாற்றி எழுத ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா சூழ்நிலை மாறும். இருக்கிற சூழ்நிலை எழுதுவாங்க. வேற வழி இல்லை. அவங்களுக்கு நிறைய அச்சுறுத்தல் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. மாறும். கண்டிப்பாக இத்தனை திட்டங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது தான் 7.5% இடஒதுக்கீடு நீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக ஏமாத்திட்டு இருந்தாங்க. அற்புதமான திட்டம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3600 பேர் MBBS BDS படிக்கிறாங்கன்னா அண்ணா திமுக தான். காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சு சாதாரணமா அதனால் போராட்டம். அதே முல்லை பெரியாரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 142 அடி உயர்த்துறது யாரு? 152 அடி உயர்த்தணும்னு சொல்லி ஆணைப்பட்டது அம்மா அவர். இப்படி சொல்லிட்டே போகலாம். அதே போல் மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உரிமை மீட்டெடுத்தது அதிமுக தான். ஆகவே அதிமுகவுக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்காங்க. திமுகவுக்கு யாருமே ஓட்டு போட தயாராக இல்லை. திமுகவுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஏழைகளாக இருந்தாலும் சரி, நடுத்தர வர்க்கம், விவசாயிகள், தொழிலாளர்கள், தொழில் முதலீட்டாளர்கள் திமுகவுக்கு எப்பவுமே ஓட்டு போடக்கூடிய அரசு ஊழியர்கள் கூட இன்னைக்கு போராட்டம் நடத்தியிருக்காங்க. அவங்க யாருமே ஓட்டு போட தயாரில்லை. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பக்கம் ராகுல் காந்தி, இந்த பக்கம் மோடி, அப்படிதான் அந்த மாதிரி வாக்குகள் போச்சு. சட்டமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது அண்ணா திமுக திமுக தான் போட்டி. அப்ப திமுக 3 வருஷம் எதுவுமே செய்யல. கண்டிப்பாக அண்ணா திமுக வெற்றி பெறுவது உறுதி. எடப்பாடியார் அற்புதமான ஆட்சி 4.5 வருஷம் கொடுத்தார். இன்னைக்கு கோவை மாவட்டத்துக்கு 50 ஆண்டுகள்ல வளர்ச்சி கொடுத்துருக்காங்கன்னா கேட்ட திட்டங்கள்லாம் கொடுத்தார் எடப்பாடியார். இருக்கக்கூடிய சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குண்டு திட்டம், அரசு மருத்துவமனை மேம்பாடு சொல்லிட்டே போலாம். எல்லாம் தெரியும் உங்களுக்கு. எல்லா சாலை விரிவாக்கம், அத்துக்கிடுவோனா திட்டம் 70 வருஷம் பிரச்சனை, ஏர்போர்ட் விரிவாக்கம் 20 ஆண்டு பிரச்சனை, எல்லாம் கொடுத்தது யார்? ஸ்மார்ட் சிட்டி திட்டம். இப்போ எல்லா திட்டம் அதிமுக கொண்டு. திமுக 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. திமுக ஒரே ஒரு திட்டம் கோயம்புத்தூர் கொண்டு வந்து சொல்லுங்க. எந்த திட்டம் கிடையாது. மருந்து அடிக்கிறது இல்லை. இந்த மாநகராட்சி மருந்து அடிக்கிறாங்களா ஃபர்ஸ்ட்? எதுவுமே இல்லை. ஆகவே இன்றைக்கு கண்டிப்பாக மக்களுக்கு அதெல்லாம் தெரியும். இன்னைக்கு மக்கள் போன முறை பார்த்தீங்கன்னா நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம் குடும்ப தலைவர்களுக்கு சொல்லி போட்டு எடப்பாடியார் போராடி கவனிப்பு தீர்மானம் கொண்டு சட்டமன்றத்தில் அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது பாதி பேர்த்த கொடுத்தாங்க. எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா 2500 ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கு கொடுத்தாருல்ல. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இது நம்மளுக்கு தான். இதெல்லாம் நீங்க எடுத்து சொல்லணும். திமுக ஒவ்வொரு வீடா போய் நாங்கள் 1000 ரூபா கொடுத்தோம், இல்லை நிறுத்திடுவோம். நிறுத்த முடியுமா? ஒன்றும் நிறுத்த முடியாது. ஆகவே நீங்க ஒவ்வொரு பக்கம் எடுத்து சொல்லணும். நம்ம பார்த்தீங்கன்னா நம்முடைய வேலை என்ன? கண்டிப்பா அதிமுக ஆட்சி வருது. நம்முடைய வேலை என்ன? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் ஆட்சியில் எவ்வளோ அவமானப்பட்டிருக்கிறோம். நம்ம எவ்வளோ அவமானப்படுறது ஒவ்வொருத்தரும் சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு காவல்துறை நம்ம இருக்கும் சுயமா செயல்பட்டாங்க. இன்னைக்கு காவல்துறை எப்படி இருக்காங்க? திமுக அடிமையா இருக்காங்க. இன்னைக்கு காவல்துறை ஏதாவது வேலை நடக்குதா? நீ மக்களுக்கு ஏதாவது வேலை நடக்குதா? ஒரு லோடு மண் எடுக்க முடியுதா? போய் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு லோடு மண் போய் எடுக்க முடியுமா? சொந்த இடத்துல எடுக்க முடியாது. உடனே வந்து நின்றுக்காங்க, வசூல் பண்றாங்க. ஆகவே இன்னைக்கு பார்த்தா எந்த வேலையும் நடக்கிறது இல்லை. ஆகவே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும், பொதுமக்களுக்கு தெரியும், கட்சிக்காரர்கள் எந்த வேலையும் நடக்கிறது இல்லை. ஆகவே மக்கள் தயாரா இருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பின்னால் எடப்பாடியார் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியா இன்றைக்கு கூட்டம் நடத்தி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கார். ஆகவே கண்டிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தல் இதே போலதான் நம்ம 10க்கு 10 எல்லாமே தோல்வி விட்டுறோம். 2021 திமுக ஒண்ணு கூட ஜெயிக்கல. 10க்கு 11 அவனா சேர்த்து 11 தொகுதி நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். இது சரித்திரம். கண்டிப்பாக அந்த சரித்திரம் மாறும். 2026 கோயம்புத்தூர் கூடிய அவனா சேர்த்து 11 தொகுதி நம்ம தான் ஜெயிப்போம். நம்ம தான் வெற்றி. மாற்று கருத்து கிடையாது. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் தான் யாரோ ஒருத்தர் தான் எம்எல்ஏ வருவீங்க. 11 தொகுதி நம்ம தான், மாற்று கருத்து இல்லை. ஆகவே நம்முடைய பங்கு இந்த கட்சியில ஒவ்வொரு பொறுப்பு, ஒரு ஒன்றிய செயலாளர், ஒரு வார்டு செயலாளர், ஒரு பகுதி செயலாளர், அதே போல பேரூராட்சி செயலாளர், உங்களுக்கு எல்லாம் கொடுத்து சார்பணி செயலாளர், சார்பணி மாவட்ட செயலாளர் இருக்கீங்க. ஒவ்வொருத்தருக்கும் இந்த கட்சியில் பதவி கொடுத்துருக்கு. இந்த கட்சி தான் பதவி கொடுத்துருக்குது. இந்த கட்சிக்கு விசுவாசமாக உணர்வோடு பணியாற்றணும். கார்டுகளை கரெக்டாக கொடுங்க. உறுப்பினர் கார்டுகளை கண்டிப்பாக கொடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கூட்டமாக நிற்போம். ஒரு 200 பேர் ஒரு பூத்துக்கு 100 பேர் நிற்போம். திமுக 4 பேர் நிற்போம். அவன் கரெக்டாக போய் உள்ள போய் வேலை செய்வான், பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடுவான். ஆகவே கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்து பணியாற்ற வேண்டும். கண்டிப்பாக அதிமுக ஆட்சி எந்த மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கு நம்முடைய பங்கு என்னன்னு பார்க்கணும். நீங்கள் ஒவ்வொருத்தருடைய பங்கு என்ன?
ஒவ்வொருத்தருடைய பங்கு என்னன்னு நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டு, அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியாக நம்ம வந்து கூட்டம் நடத்தியிருக்கிறோம். அதே போல் இன்றைக்கு நம்முடைய நான் இருக்கக்கூடிய அதே போல் அம்மனஞ்சனும் பார்த்து அருண்குமாரன் பார்த்துருக்காங்க. எல்லா பக்கம் போய் இங்கே இருக்கக்கூடிய 1500க்கு மேற்பட்ட பூத்துக்கள், நான் 5 தொகுதிக்கு இந்த மாவட்டத்தில் இருக்கிறேன், எல்லா பூத்தும் நான் பார்த்துட்டேன். நான் வந்து எல்லா பூத்தும் போய் நான் செக் பண்ணி அந்த பொறுப்பாளர் செக் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு முடிச்சுட்டு, அதே மாதிரி அவங்க 2 பேரும் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, மேக்ஸிமம் எல்லாம் முடிச்சுட்டாங்க. ஆகவே இன்றைக்கு திரும்ப நாங்கள் பார்த்த மாதிரி நீங்களும் கூட்டம் நடத்தணும். பொறுப்பாளர் எல்லாமே போட்டிருக்கிறோம், பொறுப்பாளரை வச்சு நீங்கள் கூட்டம் நடத்தணும். ஆகவே இன்னைக்கு பொறுப்பாளர் 3 பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு பொறுப்பாளர் 3 பேர் கழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும், அவர் சேதுராமண்ண கழகத்தில் மூத்தவர், கழகத்துக்காக பார்த்தீங்கன்னா அரசு வழக்கு சிறப்பாக பணியாற்றியவர், அதே அவர் நமக்கு பொறுப்பாளர் இருக்கார். அதே போல் நம்ம முகில் வந்து பார்த்தீங்கன்னா கழக திமுக, நம்ம அசோகண்ண பேசுவா சொன்னார், திமுக ஆரம்பித்ததே அவங்க குடும்பம் தான். இன்னைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அண்ணா அம்மாட்ட மிகப்பெரிய மதிப்பு பெற்றவர். இன்னைக்கு எடப்பாடியார்கிட்ட கூட இருந்து தம்பி நல்லா பணியாற்றார், அவங்க பொறுப்பாளராக இருக்கார். அதே போல் நம்முடைய ஜெயவர்தன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜெயக்குமாரனுடைய புதல்வர், இன்னைக்கு அவங்களுக்கு கட்சி குடும்பம் தான். ஆரம்பத்தில் இருந்து அவங்களுடைய தாத்தாவும் திமுகவில் சேர்மனாக இருந்தவர் சென்னையில், ஆகவே அப்படி வந்தவர் தான். அதே போல் ஜெயவர்தனை பொறுத்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், சிறப்பாக பணியாற்றியவர், சிறப்பாக பணியாற்றி நம்ம பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மகேந்திரன் எப்படி சிறப்பாக பணியாற்றின அப்படிங்கலாம். அதே போல் அங்கே வந்து சென்னையில் நான் பார்த்ததில் சிறப்பாக பணியாற்றியவர். பார்த்தீங்கன்னா எந்த நிகழ்ச்சி கேட்டாலும் கரெக்டாக இருப்பார். அந்த நாடாளுமன்ற நிதியின் மட்டுமில்லை, எல்லாம் சிறப்பாக பணியாற்றி ஒரு ஆஃபீஸ் போட்டு சிறப்பாக பணியாற்றியவர். கண்டிப்பாக 200% அவர் ஜெயிச்சிருவார் நினச்சேன். நானெல்லாம் 200% அவர் எம்பி ஆயிரம் நினைச்சோம். சூழ்நிலை மாறிடுச்சு எல்லாம் பக்கம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் முகிலாக இருந்தாலும் சரி, அதே போல் ஜெயவர்தனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நல்ல எதிர்காலம் இருக்கும் என்று சொல்லி கண்டிப்பாக சிறப்பான பொறுப்பாளர் நியமித்த எடப்பாடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அதே போல் அடுத்து வரேன். அதே போல் நம்ம பூத் கமிட்டிக்கு வந்து 10 பேர் போட சொல்லி அந்த செயலாளர் போட சொல்லி இருக்கிறோம். மாநகராட்சி நகராட்சியில் அது சரியாக வந்து கரெக்டாக போட்டு நீங்கள் மாவட்ட சாட்டை ஒப்படைச்சிடணும். அதை வந்து செயலாளர் வந்து அங்கீகாரம் பண்ண போகிறார் பொதுச் செயலாளர் அவர்கள். அது சரியாக போட்டு கொடுக்கணும். இந்த கார்டு கொடுத்து முடிச்சதுமே சரியாக போட்டுக்கணும். அதுக்கு நேரடியாக பார்த்து தான் மாவட்ட செயலாளர்கள் நேரடியாக பார்த்து தான் அதை வந்து அங்கீகாரம் பண்ணுவாங்க. அந்த பூத்தில் வந்து அந்த 10 பேர் பண்ண சொல்லிட்டாங்க. அது கண்டிப்பாக சிறப்பான முறையில் நீங்கள் நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் நம்ம வந்து மனித சங்கிலி போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. 8ஆம் தேதி பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. முக்கியமான போராட்டம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மோசமான நிலை. இன்றைக்கி மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சொத்து வரி பார்த்தீங்கன்னா 100லேருந்து 150% ஃபஸ்ட்டே உயர்த்திட்டாங்க. இன்றைக்கி ஆண்டுதோறும் 6% உயர்த்துறாங்க. அதுக்கு அபராதம் வேறு, லேட்டாக கட்டினா 1%. அதே போல் 3 முறை மின்கட்டண உயர்வு, ஆண்டுதோறும் மின்கட்டண உயர்வு. அதே போல் இன்னைக்கு கடுமையான இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் இந்த பில்டிங் பிளான் அப்ரூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜஸ் அதிகம் பண்ணியிருக்காங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இதுக்காகத்தான் நம்ம பண்ணுறோம். இந்த மனித சங்கிலி போராட்டத்துக்கு நாங்கள் ஒவ்வொரு 3 மாவட்டத்தில் எல்லாரும் பொறுப்பாளர் போட்டுருவோம். இப்போ ஒவ்வொரு பகுதியில் நடக்கும், அங்கே வந்து ஒரு பொறுப்பாளர் போட்டுருவோம். நல்லா ஆர்கனைஸ் பண்ணி சிறப்பான முறையில் இது வந்து நீங்கள் நடத்தக்கூடிய ஒவ்வொரு பகுதியில் நடத்தக்கூடிய அந்த போராட்டம் இந்த அரசாங்கத்துக்கு தெரியணும், மக்களுக்கு தெரியணும். அந்த அளவில் இருக்கும். நம்ம எப்பவுமே கோயம்புத்தூரில் பண்ணால் எதுவுமே சிறப்பாக பண்ணுவோம். அந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக பண்ணுவீங்க. இது கூடுதல் கவனமாக செய்ய வேண்டும். இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டமும் சிறப்பான முறையில் பண்ணணும். அவ்வளவுதான். இனி 1 வருஷம் 1.5 வருஷம் முடிஞ்சு அதிமுக ஆட்சி, அதை நினைவில் வச்சுட்டு பண்ணுங்க. அடுத்து அதிமுக ஆட்சி, எடப்பாடி தலைமையில் அதிமுக ஆட்சி, எந்த மாற்றுக்கு கிடையாது. அதை நினைவில் வச்சுட்டு ஒவ்வொரு போராட்டம் பண்ணணும். இங்க இருக்கக்கூடிய அத்தனை டிவிஷன் செயலாளரும் பகுதி செயலாளர்களும் அதே போல் நகர செயலாளர் பேரூராட்சி செயலாளர்கள் கவனத்தோட நல்ல கூட்டம் சேர்த்து சிறப்பாக அமைக்க வேண்டும் 3 மாவட்டத்தில் சொல்லி, அதே போல அதை வந்து அதே போல ஒவ்வொரு போராட்டத்துக்கு நோட்டீஸ் அடித்து வீடு வீடாக துண்டு பிரச்சாரம் கொடுக்கணும். போன மீட்டிங் சொல்லியிருக்கோம். அது சிறப்பான முறையில் பண்ணணும். எல்லாத்துக்கும் இது போய் சேரணும், இந்த பிரச்சனை போய் சேரணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 53வது ஆண்டு துவக்க விழா, 53வது ஆண்டு துவக்க விழா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். பார்த்தீங்கன்னா நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பித்த அற்புதமான இயக்கம். இந்த இயக்கம் தான் நமக்கெல்லாம் வந்து இப்போ அண்ணன் தம்பி மாதிரி நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம குடும்பமாக இருக்கிறோம்னா இதுக்கெல்லாம் காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள், இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள். ஆகவே இன்னைக்கு அந்த இயக்கம் இன்னைக்கு 53வது ஆண்டு விழா. 1972 அக்டோபர் 17 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டு
இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தலைவரால் உருவாக்கப்பட்டு அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டு இன்றைக்கு மாபெரும் இயக்கம் இந்த இயக்கம். இந்த இயக்கத்தினால தான் நமக்கு எல்லாமே, இந்த இயக்கம் தான் நமக்கு எல்லாமே. ஆகவே அந்த இயக்கத்தை சிறப்பான முறையில் கொண்டாட வேண்டும். நம்ம அருண்மான பேசும்போது சொன்னார், புது கொடிகள் ஏற்றுங்க, கம்பங்களை நல்ல புது புது கம்பங்களை போடுங்க, கொடிகள் ஏற்றுங்க, அதே போல் இனிப்புகள் வழங்க வேண்டும் எல்லா பக்கமே. அது மட்டும் இல்லை, சிறப்பான முறை நலத்திட்டங்கள் வழங்க வேண்டும், சிறப்பான முறை கொண்டாட வேண்டும். அதே போல் பொதுக்கூட்டம் அறிவிச்சிருக்காங்க, அந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்று சொல்லி, இந்த கட்சி தான் நமக்கு எல்லாமே. இந்த கட்சி அதிமுக கண்டிப்பாக 2026 மீண்டும் ஆட்சிக்கு வருவது உறுதி. இன்றைக்கு ஒரு எளிமையான முதலமைச்சராக 4.5 ஆண்டுகாலம் அற்புதமான ஆட்சி நடத்திய ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவார். கோவை மாவட்டத்திலே விடுபட்ட திட்டங்களை எல்லாம் மீண்டும் நாம் செய்வோம். 3 வருஷமா திமுக ஒன்றும் செய்யல, அந்த திட்டங்களை பூரா நாம் கண்டிப்பாக மீண்டும் செய்வோம் என்று சொல்லி, அதே போல திரும்ப சொல்லியிருக்கிறோம், போன முறை ஒவ்வொரு பூத்திலும் எவ்வளவு ஓட்டுகள் நீங்க எவ்வளவு ஓட்டுகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குறைவாக நம்ம பெற்றுக்கிற ஒவ்வொரு பூத்துலையும் சொல்லி போட்டு இந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் ஆய்வு பண்ணணும், நீங்களே சுய ஆய்வு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். திரும்ப பாருங்க, அந்த பூத் கமிட்டி அமைச்சு அதை சிறப்பான முறையில் நீங்கள் அந்த பொறுப்பாளர்கள் பணியாற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் செயல்படாமல் இருந்தாலும் அவங்களை சேர்த்துங்க, ஒற்றுமையாக பணியாற்றுங்க. நமக்குள்ள எந்த வேற்றுமை இருக்கக்கூடாது. நம்ம கட்சி ஜாதி சமுதாய வேறுபாட்டுக்கு அப்பாற்பட்ட கட்சி. அது மட்டுமல்ல, நமக்கு எதிரி யார்? திமுக. நமக்கு எதிரி திமுக தானே. நமக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் தயவு செஞ்சு ஒதுக்கி வச்சுட்டு மூத்தவர்களை சீனியர்களை கூப்பிடுங்க, இளைஞர்களை அரவணைங்க. கட்சிக்கு இளைஞர்கள் வர்ற தயாராக இருக்காங்க. எடப்பாடியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு மட்டுமல்ல, ஆல் பாஸ் பண்ணாரு. அம்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பள்ளி கல்விக்காக அதிகமாக நிதி ஒதுக்கினாங்க, காலநிலையிலிருந்து மடிக்கணினி வரை, இப்படி சொல்லிட்டே போகலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு எல்லா கல்வி பரிசு செஞ்சது பூரா அம்மா அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் தான். இன்னைக்கு பள்ளிக்கல்வி உயர்கல்வி எல்லாத்துலேயுமே இளைஞர்கள் நம்ம கட்சியை நம்ம ஆட்சி விரும்புவாங்க. இளைஞர் வர தயாராக இருக்காங்க, அவங்களை அரவணைக்கணும், வர்றவங்களுக்கு பொறுப்பு கொடுங்க. இன்னைக்கு எந்த பொறுப்பாக இருந்தாலும் உடனே பரிந்துரை பண்ணி எடப்பாடியார் அறிவிச்சிருவார். ஆகவே இளைஞர்களையும் அரவணைக்கணும், கட்சியில் மூத்தவர்களுக்கும் மரியாதை கொடுத்து கூப்பிடணும், ஒற்றுமையாக பணியாற்றி கண்டிப்பாக நமக்கு எதிரி திமுக தான். நம்ம ஒற்றுமையாக இருந்து அவர்களுக்கு சிறப்பான முறையில் சிம்மசப்போம் நம்ம இருக்கணும். தயவு செஞ்சு நமக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம ஒற்றுமையாக பாடுபட வேண்டும் என்று சொல்லி, அதே போல் இந்த மனித சங்கிலி போராட்டம் சிறப்பான முறையில் நடத்த வேண்டும். பார்த்துங்க எல்லாம். அதே போல் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பக்கத்தில் கூடிய ஒன்றியங்கள் ஊராட்சிகள்லாம் அங்கங்கே பக்கத்தில் கலந்துக்குங்க. பேரூராட்சியில் கலந்துக்குங்க, அதில் பக்கத்தில் இருக்கிற அப்படியே கலந்துக்கலாம், நம்ம பொறுப்பாளர்கள் அப்படியே கலந்துக்கலாம். அதே போல் மனுவன் எடப்பாடியார் அறிவிக்கப்பட்டு புறத்துறை அம்மா பேரவை சார்பாக மதுரையில் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் நடக்கிறது. அதில் பேரவையில் 3 மாவட்ட சார் இருப்பீங்க, அவங்க நீங்கள் அந்த பேரவை சார்பெல்லாம் அது பார்த்து கலந்துக்குங்க. சரிங்களா? 3 பேரவை மாவட்ட சார் இருக்கீங்களா? பிரபாகர், விஜயகுமார், இங்கே இன்னொருத்தர் அங்கே இருக்கு. அப்படியா? சரி, நான் சார் பார்த்துங்க, சிறப்பாக அதுக்கும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம மகளிர் அணி சார்பில் சிறப்பான முறையில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னாள் துணை மேயர் அக்கா அவர்களும், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மகளிர் அணி மாவட்டத்தில் எல்லாம் சிறப்பாக கலந்துட்டு வந்தாங்க. இப்போ அதை பற்றி பேசுகிறாங்க. அதே போல் பேரவை கலந்துக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு கண்டிப்பாக மீண்டும் நான் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த புதிய வாக்காளர் சேர்க்கிறது முகாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அது ஆமாம், இப்போ 4 தேதியை கொடுத்துருக்குறாங்க. நம்ம நவம்பர் மாதத்தில் அந்த 4 தேதியிலையும் நீங்கள் கண்டிப்பாக அந்த உறுப்பினர் சேர்க்கணும், உறுப்பினர் சேர்க்க வேண்டும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அது ரொம்ப முக்கியம். அந்த இளைஞர்கள், அதே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களே சில பேர் மிஸ் ஆகிடுது, ஓட்டு வர போகுது. ஆகவே நம்ம குடும்பத்தில் ஃபஸ்ட் சேர்த்துங்க. நமக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள், கட்சிக்கு குடும்பங்கள், பொதுமக்கள் நமக்கு வரக்கூடிய அந்த ஓட்டெல்லாம் மிஸ் பண்ணாமல் அவங்கள பூரா ஓட்டு சேர்க்கறதுல கவனம் செலுத்த வேண்டும். கண்டிப்பாக ஒரு பூத் கமிட்டியும் பொறுப்பாளரும் அத்தனை பேரும், வார்டு சேர் உட்பட அத்தனை பேரும், ஒன்றிய பகுதி நகர டிவிஷன் செயலாளர்கள் அத்தனை பேரும், முன்னாள் ஊராட்சியாளர் உட்பட கிளைச்சியாளர் உட்பட அத்தனை பேரும் கவனம் செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டு கண்டிப்பாக என்னுடைய பொறுப்பாளர்கள் 3 பொறுப்பாளரும் எல்லா பக்கம் உறுப்பினர் கார்டு கொடுக்குறதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அது எல்லா பக்கம் நீங்கள் எல்லா பகுதி செயலர், ஒன்றிய செயலாளர்கள், பேரூராட்சி நகர செயலாளர்கள் அத்தனை பேருமே, டிவிஷன் செயலர் உட்பட அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். 3 மாவட்ட செயலரும் அதுக்கெல்லாம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுவோம். அதே போல் இன்றைக்கு 70% கார்டு கொடுத்தது போகிற மீதி 30% வேகமாக கொடுத்து முடிஞ்சிடும். எல்லாத்துக்கும் கார்டு போயிடணும். யாருமே உறுப்பினர் கார்டு, ஒரு செயலாளர், ஒரு கிளை செயலாளர், ஒரு பேரூராட்சி யாராவது ஒருத்தர் பொறுப்பாளர் இவ்வளோ கார்டு நான் வச்சுட்டோம், ஒரு 100 கார்டு வச்சுட்டு இருக்கக்கூடாது. தயவு செஞ்சு எடப்பாடியார் பொதுச் செயலாளர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த கார்டு முழுமையாக போய் சேர வேண்டும். கண்டிப்பாக
வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக அதிமுக பெறும். எளிமையான முதலமைச்சராக விவசாய குடும்பத்தில் பிறந்த அருமையான எடப்பாடி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவார். அதுக்கு பாடுபடுவோம் என்று சொல்லி ஒவ்வொரு டிவிஷன்லையும் மாநகராட்சி பகுதியில் உடனடியாக நகராட்சி 2வது பணியில் மாநகராட்சி டிவிஷனில் எல்லா பக்கம் இதுக்கு முன்னாடி அம்மா பேரவை போட்டோம். அந்த அம்மா பேரவை கண்டிப்பாக 3 அம்மா பேரவை மாவட்ட நோட் பண்ணிக்கங்க. மாவட்ட கலந்து உடனடியாக அந்த பேரவையை உடனே போடுங்க. அந்த டிவிஷனில் போடுங்க. எல்லா பக்கம் போட்டுருங்க. போட்டுருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட நம்ம யார் சரி செயல்படுறதில்ல. செயல்பட்டு அவங்கள விட்டுருங்க. இல்லாட்டி மாற்றி புதுசாக போடுங்க. சரியா? இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகளுக்கும் குறுகிய காலத்தில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த இன்றைக்கு 2 மாவட்ட செயலாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Taste the Daily.